திமுகவின் முன்னாள் ஹைவே மினிஸ்டர் மீது போடப்பட்ட ஊழல் வழக்கு. அப்படி யார் இந்த ஏவா வேலு? இவர் என்னதான் ஊழல் பண்ணினாரு? இந்த ஊழலை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்திர கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், யார் இந்த ஏவா வேலு? இந்த ஏவா வேலு 2021 2026 வரைக்கும் டிஎம்கே ஆட்சி காலத்துல இவர் ஹைவே மினிஸ்டராட்டு இருந்தாரு. இவருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைவே சார்ந்த எல்லா ஒப்பந்தமும் சரி, பணம் முதலீடு பண்றதும் சரி, எல்லாமே இவர் தான் ஹெட். இவர் நினைச்சாதான் பண்ண முடியும். சரியா? இப்படி இருக்க சமயத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல ஒரு ரோட்டை விரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு டெண்டர் கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய். 7 கோடி ரூபாவை இவங்க என்ன பண்ணுனாங்க, ஃபர்ஸ்ட் முதலீடாட்டு இந்த ஏவா வேலு அந்த ஒப்பந்தக்காரங்கள்ட்ட எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? ஒப்பந்தக்காரங்களுக்கு. சரி குடுத்தாச்சு. வேலை நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை நடக்கல. அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. சரியா? இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவா வேலு தரப்புல இருந்து கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டுறாங்க. நாங்க வந்து இவ்வளோ ரூபாய்க்கு செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறைய கணக்குகள்லாம் போட்டு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டுறாங்க. ஆனா எந்த ஒரு வேலையும் நடக்கல. சரியா? ஆனா இவங்க வந்து ஒப்பந்தக்காரங்களுக்கு முன்கூட்டியே அமௌண்ட் குடுத்துட்டாங்க. சரி இது மட்டும் தான் பண்ணுனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதே மாதிரி ஈரோட்டுல 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் ஏவா வேலு வந்து நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கேயுமே அந்த ரோடு சார்ந்த வேலை வந்து நடக்கல. இதை பார்த்துக்கிட்டு ஒரு இயக்கம் என்ன பண்றாங்கன்னா, இவர் மீது ஊழல் வழக்கு வந்து போடுறாங்க. எப்போ வழக்கு தொடர்ந்தாங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஏப்ரல் 20ஆம் தேதி அறப்போர் இயக்கம் என்கின்ற ஊழல் எதிர்ப்பு அமைப்பு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் கொடுக்குறாங்க. சரியா? இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கை டிவிஏசி அவங்க வந்து எடுக்கிறாங்க. சரியா? அதாவது டிவிஏசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இது வந்து தமிழக அரசின் கீழ் வந்து இயங்கும். சரியா? அதாவது ஏதாவது அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பாங்களா, ஊழல் பண்ணியிருப்பாங்க, இவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் தட்டி கேட்பாங்க. இவங்க வந்து என்கொயரி பண்ணுறது, எஃப்ஐஆர் பண்ணுறது, கைது பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலை. முக்கியமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ எப்போ ஆளும் கட்சிக்கு அரசு கீழே தான் இருப்பாங்க. அப்போ யார் இருந்தாங்கன்னா, இந்த ஏவா வேலு ஊழல் பண்ணும்போது டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருந்து. அப்போ இவங்க 2022லயே இவர் மீது கம்ப்ளைண்ட் வந்துட்டு, பட் டிஎம்கே ஆட்சி நடந்ததுனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவா வேலு மீது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை. சரியா? அது வந்து எதுவுமே மக்களுக்கு தெரியாத மாதிரி காமிச்சு அப்படியே அமுக்கிட்டாங்க. சரியா? அதுக்கு பிறகு 2026ல் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறம் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடந்துச்சு, அந்த ஊழல் எல்லாமே மக்களுக்கு வெளிப்படையாக காட்டியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா, யார் யாருக்கிட்ட என்னென்ன அதிகாரிகள் மீது வந்து வழக்கு இருக்குது, அது என்ன வழக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் விசாரிச்சாங்க. சரியா? அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த ஏவா வேலு மீது 2022 ஏப்ரல் 20ஆம் தேதி வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஊழல் வழக்கு. அதை விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 23 2026 அன்று இவங்களுக்கு டிவிஏசிக்கு வந்து அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த வழக்கை விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி. ஜூன் 24 2026 டிவிஏசிக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுனாங்க. யாரு? இந்த ஏவா வேலு மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க இந்த டிவிஏசி. அதுக்கப்புறம் வந்து ஜூன் 25ஆம் தேதி ஏவா வேலு தொடர்புடைய 14 இடங்களை வந்து சோதனை பண்ணினாங்க இந்த டிவிஏசி. அப்படி சோதனை பண்ணும்போது கிட்டத்தட்ட கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் வந்து கையில் வந்து மாட்டியிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கு பிறகு ஜூன் 26ஆம் தேதி ஏவா வேலு எங்கே போகிறாரு, சிங்கப்பூருக்கு போகிறாரு.
அதாவது சிங்கப்பூர்ல மருத்துவ செக்கப்புக்காக அவர் அங்க போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்க. சரியா? ஆனா இந்த டிவிஏசி அவங்க என்ன பண்ணனாங்க, முதல்ல சம்மன் அனுப்புனாங்க. சம்மன் அனுப்பும்போது இந்த ஏவா வேலு எங்க இருந்தாங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்தாங்க. ஆனா எல்லாருமே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏவா வேலு இந்த ஊழல் பத்தி ஒரு சிலருக்கு தான் தெரிய வந்துச்சு முதற்கட்டமா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவரு தப்பி ஓடிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் பலவிதமா பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, சிஎம் விஜய் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு வந்தாங்கல்ல, கரூர்ல வந்து பேசினாங்க. முக்கியமா ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க. ஒருவர் வெளிநாட்டுல போய் ஒளிந்து கொண்டார், சிங்கப்பூருக்கு செக்கப்க்கு போனாரே அவரு அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலு குறித்து சொல்லாம சொன்னாங்க. அதுல இருந்து தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. அப்ப அந்த ஏவா வேலு யாரு? அவர் என்ன ஊழல் பண்ணுனாரு? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. சிஎம் விஜய் அவர்கள் வெளிப்படையா சொன்னதுனால தான். சரியா? இது எல்லாமே கலைஞ்சிட்டு இருக்க சமயத்துல ஏவா வேலு என்ன பண்றாரு, ஜூலை 12ஆம் தேதி வாராரு. எங்க சென்னைக்கு வாராரு. வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அவர் தரப்புல இருந்து என்ன சொன்னாருன்னா, நான் ஓடல, ஒளியல, பதுங்கல, ஓடுவதும் ஒளிவதும் எங்க திமுகவோட பழக்கம் இல்ல. திமுக எங்க அப்படி வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஏவா வேலு என்ன சொன்னார்னா, நான் மருத்துவ செக்கப்புக்காக தான் சிங்கப்பூருக்கு போனேன். அதாவது நான் முன்கூட்டியே அவங்கள்ட்ட புக் பண்ணிட்டேன். எனக்கு செக்கப் இருக்கு. அதாவது எனக்கு இருதய சார்ந்த சிகிச்சைக்காக தான் அங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நான் 2016ல இருந்தே நான் சிங்கப்பூர்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலு தரப்புல இருந்து சொன்னாங்க. சரியா? இதெல்லாம் போக நடுவுல ஏவா வேலு ஒண்ணு பண்ணுனாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு மீது ஃபர்ஸ்ட் ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த லுக் அவுட் நோட்டீஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய எங்கேயாவது தப்பிச்சு போயிறக்கூடாது வெளிநாட்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கக்கூடாது, அதை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. சரியா? இந்த மனு தாக்கலை என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை 9ஆம் தேதி 2026 அன்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இந்த வழக்கை விசாரித்து முக்கிய உத்தரவு கொடுத்தாரு. சரியா? அதுல என்ன உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் அவுட் நோட்டீஸ்க்கு இடைக்கால தடை வந்து விதித்தாரு. சரியா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நிபந்தனை, ஏவா வேலு ஜூலை 15 2026 அன்று டிவிஏசி விசாரணை அதிகாரி முன் வந்து கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 2வது நிபந்தனையை கொடுத்தாங்க. 3வது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டிவிஏசி இருக்கிறாங்கள அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, ஜூலை 28, 2026 வரைக்கும் ஏவா வேலு மீது எந்த ஒரு கைது உள்ளிட்ட எந்த ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. சரியா? அதுக்கு பிறகு இந்த டிவிஏசி தங்கள் பதில வந்து ஜூலை 28ஆம் தேதிக்குள்ள தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த ஒரு முக்கிய உத்தரவு வந்து கொடுத்தாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த ஏவா வேலு ஜூலை 15ஆம் தேதி இந்த டிவிஏசி கிட்ட ஆஜராவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க தரப்புல வந்து பல கொஸ்டின்ஸ் விசாரணை பண்ணுவாங்க. அந்த விசாரணையில அவர் என்ன சொல்ல வாராரு, என்னதான் பண்ணுனாரு, இதனுடைய டீட்டெயிலை வந்து நம்ம வந்து நாளைக்கு தெரிஞ்சுப்போம் இந்த ஏவா வேலு குறித்து. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஏவா வேலு 2021ல இருந்து 2026 டிஎம்கே ஆட்சி காலத்துல இவ்வளத்துக்கு ஊழல் பண்ணியிருக்காரே, அப்போ டிஎம்கே ஆட்சி காலத்துல எதனால ஆக்ஷன் எடுக்கல, இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.